ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 3வது பாதத்தை பார்த்தோம், வியத் பாதம். அதுல ஆத்மாவை பற்றி மிக ஆச்சரியமான விஷயங்கள் உள்ளன என்றதையும் பார்த்தோம். அதில் ஒரு விஷயம், ஆத்மா ஒரு செயலை செய்யும் பொழுது அவன் சுதந்திரமாக இயங்குகின்றானா, இல்லையென்றால் அப்பொழுதும் பகவான் தான் இயக்குகிறானா என்ற கேள்வி, அதை பார்த்தோம். அதற்கு பதில் என்ன? பகவான் தான் இயக்குகிறான். ஏனால் அவனன்றி ஒரு துரும்பும் அசையாது. அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா என்று எல்லாவற்றையும் நியமிக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆகையினால ஜீவாத்மா செயல்படும் பொழுதும் அவன் பகவானை அண்டிதான் செயல்படுகின்றான் அப்படின்றத பார்த்தோம். அப்பதான் கேள்வி வந்தது, ஜீவாத்மா செயல்படும் பொழுதும் எம்பெருமானை அண்டிதான் செயல்படுகின்றானே என்றால், அப்பொழுது ஜீவாத்மா செய்யக்கூடிய நன்மை என்ன, தீங்கு என்ன, இதையெல்லாம் பகவானாலதான் அப்படின்னு ஆயிடாதா? ஆக ஜீவாத்மாவிடத்துல எப்படி நம்ம புண்ணியத்தையோ பாபத்தையோ சேர்க்கிறது? ஏன்னா அவன் தான் சுதந்திரமா செய்யவில்லையே அப்படின்னு கேள்வி வர, அதுக்கு ஒரு விதமாக பதிலை பார்த்தோம். இப்பொழுது அதை இந்த விஷயத்திலே ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் சுதர்சன பட்டர் ஸ்ரீபாஷிதனுடைய வியாக்கியானத்திலே அருளி செய்த விஷயத்தை இப்பொழுது முழுமையாக காணலாம். ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை சாதித்துள்ளார். ஆக அடிப்படை கேள்வி என்ன? ஒரு செயலை செய்யணும் என்றால் ஜீவாத்மா சுதந்திரனாக செய்கிறான் என்று ஒப்புக்கொண்டால்தான் ஜீவாத்மா இடத்துல நாம் புண்ணியத்தையோ பார்ப்பத்தையோ கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனா அதே நேரத்தில் பரமாத்மாவால தான் அவன் செய்கிறான் என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எம்பெருமானை அன்றி ஒரு துரும்பும் அசையாது. ஆக ரெண்டுத்தையும் நாம் சமன்வயப்படுத்த வேண்டும், ரெண்டுத்தையும் ஒரு சேர்க்க வேண்டும். எந்த ரெண்டு அம்சங்களை? ஜீவாத்மா சுதந்திரமாக தான் செய்கிறான், ஆனாலும் பரமாத்மா தூண்ட அவனுடைய பரதந்திரமாக தான் இருந்து கொண்டு ஜீவாத்மா செய்கிறான் என்பதையும் நாம் சேர்த்தே சொல்ல வேண்டும். சரி, ரெண்டுத்தையும் சேர்க்கும் பொழுது முதல்ல இந்த சுவாதந்திரியம்னா என்ன, ஜீவாத்மா சுதந்திரமாக செய்கிறான் என்றால் சுவாதந்திரியம்னா என்ன என்பதை பார்த்தோம் என்றால் இன்னும் கொஞ்சம் தெளிவு பிறக்கும். சுவாதந்திரியம் என்றால் தன்னுடைய இச்சைக்கு சேர ஒரு செயலை தடையின்றி செய்தல், அதுதான் சுவாதந்திரியம். சுதந்திரமா செய்யறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, அந்த ஆசையின்படி அவன் நடந்து கொள்ளுகிறான், தடையின்றி நடந்து கொள்ளுகிறான், அதுதான சுவாதந்திரியம். நம்மளுடைய நாடு இன்னைக்கு சுதந்திரமாக இருக்கு. 47க்கு முன்னாடி சுதந்திரமாக அல்ல. 47க்கு முன்னாடி நாடு நினைத்தபடி நடக்க முடியல, இன்னைக்கு நினைத்தபடி நடக்க முடிகிறது, அதுதான் சுவாதந்திரியம். ஆசைக்கு சேர நடக்கை, தடையின்றி நடக்கை, அதுதான் சுவாதந்திரியம். இது ஜீவாத்மா. அப்போ இந்த தன்மையோட அவன் ஜீவாத்மா செயல்படுகிறான் அப்படின்னா அப்போ சுவாதந்திரியத்தோட செயல்படுகிறான் அப்படின்றது ஆயிடும் இல்லையா? சரி, இது ஜீவாத்மா பொறுத்த வரையிலும். இப்போ பரமாத்மா தான் ஜீவாத்மாவை இயக்குகிறான் என்றால் எப்படி இயக்குகிறான்? நம்ம ஆச்சாரியால் சாதிக்கிறார்கள், வாயு உதகாதிபத்து பிரேரயதி அப்படின்னு. வாயுவை போல, உதகத்தை போல பகவான் பிரேரணை செய்வது கிடையாது. என்னன்னா சூறாவளி காற்றை போலவோ வெள்ளத்தை போலவோ பகவான் நியமிக்கிறது கிடையாது. வெள்ளத்துல ஒருத்தன் அகப்பட்டானே என்றால் பிரவாகத்தினுடைய வேகத்துக்கு சேர அவன் இழுத்து தள்ளப்படுவான். சூறாவளி காற்றில் அகப்பட்டானே என்றால் அவனுக்கு வேற எங்கேயோ போனோம்னு எண்ணம் இருந்தா கூட அந்த காற்றினுடைய பாதையில அவன் இழுத்து தள்ளப்படுவான். அந்த மாதிரி பகவான் கை காலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, நம்மளுடைய கை கால்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஒரு செயல்ல பகவான் இயக்கிறது கிடையாது. எப்படி பண்றானே என்றால் ஆசையை விளைவித்து பகவான் இயக்குகிறான். இந்த அம்சத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக ஜீவாத்மா சுதந்திரனாக இயங்குகிறான் என்றால் என்ன அர்த்தம்? ஜீவாத்மாவுக்கு ஒரு ஆசை வருது, அந்த ஆசைக்கு சேர அவன் செயல்பட்டானே என்றால், தடையின்றி செயல்பட்டானே என்றால் அதான் சுதந்திரமாக செய்கை அப்படின்னு ஆயிடும். பரமாத்மா ஜீவாத்மாவை இயக்குகிறான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? ஆசையை ஏற்படுத்திவிட்டு
ஒரு செயலிலே தூண்டுதல், அதுதான் பரமாத்மா செய்யக்கூடிய இயக்கம். இப்போ ரெண்டுத்தையும் நான் சரி கட்டினா இல்லையா? கேள்வி என்ன இருந்தது? ஒரு செயலை செய்யறான் அப்படின்னா ஜீவாத்மா சுதந்திரனாக செய்யறான் என்பதையும் கொள்ள வேண்டும். பரமாத்மா தூண்டத்தான் செய்கிறான் என்பதையும் கொள்ள வேண்டும். இப்போ ரெண்டுத்தையும் எப்படி நம்ம சேர்த்துட்டோம்? ஒரு செயலை செய்யறான், குறிப்பாவே எடுத்துப்போமே, ஸ்பெசிபிக்காவே எடுத்துப்போம். அவன் ஒரு நன்மையை செய்யறான், என்னது? தானத்தை கொடுத்தல், ஒரு நல்ல செயல். தீமை செய்யறான், கொலை செய்தல். தானத்தை கொடுக்கும் பொழுதோ கொலை செய்யும் பொழுதோ ஜீவாத்மா சுதந்திரமாக தான் இயங்குகிறான். அவனுக்கு ஆசை வந்திருக்கு கொலை செய்யணும் அப்படின்னு, தானம் கொடுக்கணும் அப்படின்னு. அதற்கு பிறகு அந்த செயலை ஈடுபடலாம். அப்போ சுதந்திரமா தானே ஜீவாத்மா செய்யறான். சரி, அது டிக் ஆயிடும், அது சரி அப்படின்றது ஆயிடும். அதே போல அந்த ஆசை அவனுக்கு ஏன் விளைந்தது? பகவானாலதான் அப்படின்னு கொண்டு விட்டோமே என்றால், அப்பொழுது பகவான் தூண்டத்தான் இவன் அந்த செயலிலே இடுகிறான். பகவான் அன்றி ஒரு புல்லும் அசையாது அப்படின்ற இடத்துல இதையும் சேர்த்துக்கலாம். எப்படி புல்லானது பகவானை விட்டு அதால இயங்க முடியாதோ, அசைய முடியாதோ, அதே போலதான் ஜீவாத்மா தானம் கொடுக்கிறதோ, கொலை செய்வதோ, நன்மையோ தீமையோ, என்ன செயலிலும் பகவானை எதிர்பார்த்துதான் ஜீவாத்மா இயங்குகிறான். ஏன்னா அந்த அடிப்படை ஆசை வந்ததே பகவானாலதான் அப்படின்னு இந்த அம்சத்தை நாம் கொண்டு விட்டோம் என்றால் எல்லாமே சமன்வயமாயிடும், சரியாயிடும். இங்கதான் ஆசையை விளைவிக்கிறான் இல்லையா பகவான், எப்படி விளைவிக்கிறான் அப்படின்ற இடத்துல 3 நிலைகள் எம்பெருமானுக்கு பேசப்படுறது. ஔதாசீன்யம், அதே போல அனுமந்திருத்துவம், அதே போல பிரயோஜயித்ருத்வம். 3ஆக எம்பெருமான் இருக்கான். உதாசீனனாக, அனுமந்தாவாக, பிரயோஜயிதாவாக. உதாசீனனாக இருக்கான் என்றால் இதான் முதல் நிலை. எம்பெருமான் என்ன பண்றான்? ஜீவாத்மாவுடைய கர்மத்துக்கு சேர உடம்ப கொடுக்கறான் இல்லையா? அந்த உடம்பு தான் 4 வகைப்படும். தேவ, திரியன், மனுஷ, ஸ்தாவர என்று தேவராக பிறக்கலாம், மனிதனாக பிறக்கலாம், திரியக்காக விலங்கினமாக, இல்லாட்டி ஸ்தாவரமாக செடி கொடியாக பிறக்கலாம். இந்த மாதிரி 4 பிறவிகள் ஜீவாத்மா எடுக்கும் கர்மத்துக்கு சேர. அந்த பிறவியிலும் கூட சில பிறவியில சத்துவகுணம் அதிகமா இருக்கும், சில இடத்துல ரஜோகுணம் அதிகமா இருக்கும் என்று கர்மத்துக்கு சேர அங்கேயும் வேறுபாடுலாம் இருக்கும். இந்த 4 பிறவிகளுக்குள்ள புழு எடுத்துட்டோம்னா, புழுவுக்கு அந்த புழு அப்படின்ற அந்த உடல்ல பிறவி எடுத்த அந்த ஜீவாத்மாவுக்கு சில விஷயங்கள்ல ஆசை இருக்கும். மனித உருவத்தை எடுத்துக்கொண்ட ஜீவாத்மாவுக்கு சில விஷயங்கள்ல ஆசை இருக்கும். ஏன்? அந்த உடம்பின் உடைய சுபாவத்தினால. புழுவுக்கு அந்த கீட்ட ஜன்மத்துக்கு அதுக்கு சாக்கடையில ஆசை இருக்கும், அதுலதான் வாழறது, அதை சாப்பிடறதுல அதுக்கு ஆசை இருக்கும். ஆனா மனிதனுக்கு அதுல ஆசை இருக்காது இல்லையா? மனிதனுக்கு சக்கரை பொங்கல், தத்தியன்னம் இதுலதான் ஆசை இருக்கும், அதுல புழுக்கு ஆசை இருக்காது. ஆக அந்த உடம்பினுடைய சுபாவத்துக்கு சேர ஆசைகானது விளையும். அதே போலதான் மனித பிறவியிலும் கூட சில பேருக்கு சாத்விகமான ஆகாரத்துல இஷ்டம் இருக்கும், நல்ல தித்திப்பான ஆகாரத்துல சில பேருக்கு இஷ்டம் இருக்கும், சில பேருக்கு நல்ல சூடா கட்டுவா இருக்கக்கூடிய ஆகாரத்துல இஷ்டம் இருக்கும். ஏன் இந்த மாதிரிலாம்? ஏன்னா அவர்களுடைய அந்த குணத்துக்கு சேர, அந்த கர்மாதீனமா அவர்களுக்கு அந்த குணம் வந்து இருக்கு. அதனால அந்த குணத்துக்கு சேர அவர்களுக்கு இச்சையானது ஏற்படும். ஆக எப்படி நம்ம மற்றொரு பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு என்றால், பகவான் உடம்ப கொடுக்கறான், அந்த உடம்பு கர்மாதீனமானது, அந்த உடம்பிலும் சத்வ ரஜஸ்தமசினுடைய தாரதமியம், ஏற்றத்தாழ்வு, அதுவும் கர்மாதீனமானது. இப்படி ஒரு விசேஷமான உடம்ப கர்மத்துக்கு சேர பகவான் கொடுக்க, அந்த உடம்புக்கு சேர அந்தந்த பொருள்கள்ல ஆசையும் விளையும். இப்ப நம்ம மொத்தமா என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இப்ப என்ன கான்டெக்ட் பார்த்துட்டு இருக்கோம்? ஆசையை பகவான் விளைவிக்கிறானா, எப்படி விளைவிக்கிறான்? ஏன்னா ஆசையை விளைவித்துதான் ஜீவாத்மாவை தூண்டலாம் அப்படின்னு முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா? ஆசையை விளைவிக்கிறானா, எப்படி விளைவிக்கிறான் என்ற பொழுது முதல்ல உடம்பு கொடுத்தாதான் ஆசையே வரும். உடம்பு இருந்தா தானே ஒரு பொருளை பார்த்து அதுக்கு ஆசையே வருது, நமக்கு ஆசையே வருது. அதனால உடம்பு உடம்பு கொடுக்கறது மூலமா தானே பகவான் நமக்கு ஆசையை விளைவிக்கிறான். அந்த உடம்பு கொடுக்கும் பொழுது கர்மாதீனமாக உடம்ப கொடுக்கிறான். உடம்ப கொடுக்கும் பொழுது கூட அதே போல சில வாசனைகளை எம்பெருமான் தூண்டி விட்டுடுறான். சில பேருக்கு என்ன ஆகும்னா, சில பொருள்களை பார்த்த ஆசை, மற்றவர்களுக்கு அந்த பொருள் ஆசை இருக்காது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, இது மட்டும் போராது. அடுத்தது என்ன பண்றான் அப்படின்னா, விஷய சந்நிதாபனம். உடம்பு இருக்கு, உடம்பு இருந்தா மட்டும் சட்டுன்னு ஆசை வரும் அப்படின்னு கிடையாது. எதிரில பொருள் இருக்கணும் இல்லையா? எதிரில அந்த பொருள் இருக்கு என்றால், சக்கரை பொங்கல் ஒருத்தருக்கு பிடிக்கும் அப்படின்னு வச்சுப்போமே, அவருக்கு அதான் சுபாவம். சக்கரை பொங்கல் மேல எப்போ ஆசை வரும்? எதிரில அந்த பொருள் இருந்தது என்றால், அப்ப சட்டுன்னு அந்த பொருளை பார்த்து அவருடைய ஆசையானது தூண்டப்படும் இல்லையா? அதே சக்கரை பொங்கலை பார்த்து
பக்கத்துல இருக்கவருக்கு பிடிக்காமவும் இருக்கலாம், தேவையில்லை அப்படின்னு இருக்கலாம். ஆக 2 பேர் இருக்கார்கள். சக்கர பொங்கல் அப்படின்ற விஷயத்தை பகவான் முன்னிலையில நிறுத்தலாம். ஒருத்தருக்கு அந்த உடம்பினுடைய சுபாவத்துக்கு சேர சக்கர பொங்கல் அப்படின்ற அந்த பொருளிலே ஆசை விளைகிறது. மற்றொருத்தருக்கு அந்த உடம்பு அந்த மாதிரி அவருக்கு சுபாவம் இல்லை, அதுல ஆசை இல்லை. ஆக எம்பெருமான் என்ன பண்ற ஆசை விளைவிக்கிறதுக்கு இது இப்படி நான் சொன்ன இந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் எல்லாம் பொதுவா எம்பெருமான் எல்லாத்துக்குமே பண்றான். அதான் சாதாரண உபகாரம் அப்படின்னு, சாமானிய உபகாரம் என்று நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள். உடம்ப கொடுக்கை, அதே போல எதிரிலே விஷயத்தை நிலை நாட்டுகை. ஆக எதிரில் ஒரு விஷயத்தை நிலைநாட்டினானே என்றால் அதுக்கு சேர அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆசையானது ஏற்படும். ஆக இப்படிதான் எம்பெருமான் ஆசையை விளைவிக்கிறான். இந்த நிலையில பகவான் உதாசீனனாக இருக்கான் என்று ஆச்சாரியர்கள் சொல்றார்கள். உதாசீனன் அப்படின்னா என்னது? எதையும் இன்ட்ரெஸ்டா பாக்குறது கிடையாது. இதுல ஒரு ஔதாசீனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நாட் இன்ட்ரெஸ்டட். இந்த இடத்துல பகவானுக்கு எந்த அம்சத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று ஆச்சாரியர்கள் சொல்றார்கள் என்றால், இந்த ஜீவாத்மாவானவன் இந்த சக்கர பொங்கலை சாப்பிடட்டும் அப்படின்னு ஜீவாத்மா என்ன செய்ய போறான் அப்படின்ற செயல்ல பகவானுக்கு இப்ப இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவன் உதாசீனமா இருக்கான். அவன் எதுக்காக உடம்ப கொடுத்தான், எதுக்காக எதிரில் சக்கர பொங்கல் அந்த விஷயத்தை ஏன் எதிரில் வைக்கிறான் என்றால், அந்த ஜீவாத்மாவுடைய புண்ணிய பாபத்துக்கு சேர உடம்ப கொடுத்திருக்கான். ஜீவாத்மாவுடைய புண்ணிய பாபத்துக்கு சேர எதிரில விஷயத்தை வைக்கிறான். விஷயம் பிடித்த விஷயமாக இருந்தது என்றால், அனுகூல விஷயமாக இருந்தது என்றால் ஜீவாத்மாவுக்கு சுகம் வரும். ஆக ஜீவாத்மாவுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அப்பதானே கர்மம் கழியும். இப்போ கர்மத்துக்கு பலன் சுகமோ துக்கமோ தானே. சுகத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஜீவாத்மாவுடைய முன்னிலையில அவனுக்கு அனுகூலமான விஷயத்தை வைக்கிறான். அவனுக்கு ஜீவாத்மாவுக்கு துக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஜீவாத்மா முன்னிலையில பிரதிகூலமான வேண்டாத விஷயத்தை வைக்கிறான். இதுதான் பகவான் பண்றான். பண்ணும் பொழுது அடுத்தது ஜீவாத்மா இந்த செயல்ல ஈடுபடட்டும் அப்படின்ற எண்ணத்தோட பகவான் பண்றது கிடையாது. ஆகையினாலதான் அவன் இந்த நிலையில உதாசீனனாக இருக்கான். கர்ம பலத்துக்கு சேர சுகமோ துக்கமோ கொடுக்க வேண்டும் என்பதற்காக விஷயத்தை முன்னிலையிலே நாட்டுகிறான். விஷயத்தை முன்னிலையில் நாட்டும் பொழுது இந்த ஜீவாத்மா பெற்ற உடம்பினுடைய சுபாவத்தினால ஜீவாத்மாவுக்கு தன்னுடைய ஆசை அப்படின்றது வரும். ஆக பகவான் இப்படிதான் முதல்ல ஆசையை விளைவிக்கிறான். சரியா? இந்த நிலைதான் உதாசீனன் அப்படின்ற நிலை. ஆசை விளைந்த பிறகு எதுல சக்கர பொங்கல் இருக்கு, பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன ஆசை வந்தாயிருச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது அதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்றது இப்போ செயல்ல நம்ம ஈடுபடுறோம். இந்த ஜீவாத்மா சக்கர பொங்கலை சாப்பிட்டோம் அப்படின்றத பத்தி பகவான் இப்போ யோசனையே கிடையாது. ஆசை வந்த பிறகு ஜீவாத்மா முடிவெடுக்கிறான். இதான் பிரதம பிரவருத்தி. ஜீவாத்மாவுக்கு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்த பிறகு அதை செயல்படுத்த பாக்குறான் இல்லையா, அதான் எஃபர்ட், முயற்சி. அந்த ஆசைக்கு சேர ஜீவாத்மா சக்கர பொங்கலை சாப்பிடும் அப்படின்ற செயல ஈடுபடுறான். அப்ப ஜீவாத்மா சுதந்திரம் தானே. அவனுக்கு ஆசை வந்திருக்கு, ஆசைக்கு சேர அவன் நடந்து கொள்ளறான். பகவான் தடுக்கிறது கிடையாது. அதே போல ஆசை இல்லாத ஒரு விஷயத்துல பகவான் இவனை அவன் கை காலெல்லாம் அசைச்சு அவனை செலுத்துறதும் கிடையாது. எதுவுமே பண்ணல பகவான். அவன் சுதந்திரமா ஜீவாத்மா என்ன பண்றான்னா அந்த செயல்ல இறங்குறான். எதிர இருக்கிற சக்கர பொங்கலை சாப்பிடணும் அப்படின்ற செயல்ல இறங்குறான். இந்த செயல்ல இறங்குறானே அப்படின்னா, சாப்பாடு அப்படின்றது கைய, அத சாப்பிடுறதுன்றது கைய நீட்டி எதில் இருக்கிற பொருளை வாங்கி வாய் வரைக்கும் மறுபடியும் கொண்டு வரணும் இல்லையா. இது ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம தான் நினைச்சுட்டு இருக்கோம், இப்படி கை இப்படி நீட்டுறேன், மறுபடியும் முடக்கிற, நானே பண்றேன் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நம்மளால எல்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு நொடியும் உள்ள இருக்கிற பரமாத்மா செலுத்தினாதான் இந்த கை இங்க இருந்து மூவ் ஆகும், மறுபடியும் திருப்பி வரும். இதெல்லாம் பரமாத்மா தான் செய்யறான். ஆனா நமக்கு ஒரு மாதிரி இக்னாரன்ஸ், நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நானே பண்றேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம ஒண்ணுமே பண்ணல. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல அந்த சக்கர பொங்கல் சாப்பிடணும்னு ஆசை வந்த பிறகு ஃபர்ஸ்ட் எஃபர்ட் போடுறோம். பிரதம பிரவருத்தி, சாப்பிட வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த எண்ணத்தோட நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம் இல்லையா. இந்த எஃபர்ட் போட்ட பிறகு பகவான் என்ன பண்றான்னா, சரி நீ கண்டினியூ பண்ணு, நீ மேலும் இதிலேயே தொடருவாய் அப்படின்னு அவன் அனுமதி பண்ணறான். அனுமதி பண்ணும்பொழுது பகவானுடைய நிலை என்னவா இருக்கு, சரி இந்த ஜீவாத்மா சக்கர பொங்கல் சாப்பிடட்டும் அப்படின்னு இப்பதான் அவன் செயல்லே ஒரு எண்ணத்தை கொண்டு வரான். இதுதான் விசேஷ உபகாரம் அப்படின்னு சொல்லுவார்கள். என்னன்னா, இது வரைக்கும் பகவானுக்கு இந்த ஜீவாத்மா இதை செய்யணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. இவனா முடிவெடுக்கிறான் இல்லையா, அதற்கு பிறகு சரி நீ மேற்கொண்டு செய்ய அப்படின்னு அனுமதி பண்றான் இல்லையா. இதான் 2வது நிலை, அனுமந்திருத்துவம். ஆக நம்ம செயல்பாட்டுக்கு முன்னாடியும் ஆசை இருந்தாதான் செயல்படுவோம். அந்த ஆசை விளைந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றதான் பார்த்துட்டோம்.
ஆசை விளைந்த பிறகு நம்ம சின்ன ஒரு இன்ஸ்டன்ட்ல ஒரு க்ஷணத்துல என்ன பண்றோம்னா ஒரு முடிவெடுக்கிறோம். சரி, நான் மேற்கொண்டு இதை ப்ரொசீட் பண்ண போறேன் அப்படின்னு. இங்க மட்டும் தான் நம்ம சுதந்திரமா இருக்கும். அதற்கு பிறகு அதை ப்ரொசீட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதை அமுல்படுத்தணும் இல்லையா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமே, செயல்படுத்தணுமே, அதெல்லாம் நம்ம சக்தி கிடையாது. பகவானுடைய அனுமதி இருந்தா தான் மொத்தத்தையும் பண்ண முடியும். அப்ப பகவானாலதான் நம்ம செயல்படுறோம் அப்படின்றது சரியா இருக்கு இல்லையா. இதுதான் உதாசீன தசை, அனுமந்திருத்துவம் அப்படின்ற தசை. மறுபடியும் சொல்ற, உதாசீன தசையில பகவான் எப்படி இருக்கான், அவன் பொதுவா உடம்ப கொடுத்துடுறான், விஷயத்த நமக்கு முன்னே நிறுத்திடுறான். விஷயத்தை நிறுத்தும் பொழுது என்ன எண்ணத்தோட பகவான் நிறுத்தினான், இவனுக்கு சுகமோ துக்கமோ விளையறதுக்காக நான் விஷயத்தை நிறுத்துகிறேன், இதான் அவனுக்கு எண்ணம். ஜீவாத்மா செயல்பட வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு கடவே கிடையாது. அது உதாசீன தசை. அந்த சுகமோ துக்கமோ பெறும் பொழுது நமக்கு ஆசை வந்துடும். அந்த பொருள் இருக்கவே நமக்கு ஆசை வந்துடும். சுகம் அப்படின்னாலே என்ன, எதிர இருக்கக்கூடிய ஒரு வேண்டிய பொருள் இருக்கு அப்படின்னு அறிவு இருக்கு இல்லையா, அனுகூல விஷய ஞானம், அதுதான் வந்து சுகம் அப்படின்னு சொல்லுவார்கள். எதிரில எனக்கு வேண்டிய பொருள் இருக்கு, சுகம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப சுகத்தை கொடுத்துறான் பகவான். எதிரில வேண்டிய பொருள் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா நமக்கு அதுல இச்சை ஆசை ஏற்படதான் செய்யும். அதை யாருமே தடுக்கவே முடியாது. அது உடம்பினுடைய சுபாவம். ஆசையும் ஏற்பட்டாச்சு. ஆனா இந்த ஆசை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஸ்பெசிபிக்கா பகவானுக்கு ஆசை ஏற்பட்டு இந்த செயலை செய்யணும் அப்படின்றதுலாம் பகவானுக்கு இன்டென்ஷன் கிடையாது. உதாசீன அந்த செயல். ஆசை ஏற்பட்ட பிறகு ஜீவாத்மா முடிவெடுக்கிறான், நான் அப்படி செய்ய போறேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு பகவான் அதை அனுமதி பண்றான். சரி, நீ ப்ரொசீட் பண்ணு அப்படின்னு அனுமதி பண்றான் இல்லையா. இதான் உதாசீன தசை. அதுக்கப்புறம் அனுமந்திருத்துவம் அப்படின்ற தசை. மூன்றாவது ஒரு நிலை இருக்கு, பிரயோஜயித்ருத்வம் அப்படின்ற நிலை. உதாசீனா பகவான் இருக்கான், பெரும்பாலும் அப்படிதான் இருப்பான். அந்த கர்மத்துக்கு சேர சுக்கமோ துக்கமோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஜீவாத்மா முன்னிலையில விஷயங்களை சன்னிதாபனம் வைப்பான். ஆனா சில பேருக்கு பகவான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் தன்னுடைய ஒரு அனுகிரகத்தினாலேயே இல்லாட்டி நிகிரகத்தினாலேயே ஆசையை தூண்டுவான். வேற எதுவும் காரணம் இல்லாமல் போனாலும் கூட தானே ஆசையை தூண்டுவான். எப்படின்னா, நம்மளே பார்ப்போம், நம்ம திடீர்னு எனக்கு பெருமாள் இடத்துல அப்படி ஒரு ஆசை வந்தது, நான் அதோ படிச்சுட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு ஆசை வந்தது எனக்கு பெருமாள் மேல அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அந்த திடீர்னு பெருமாள் மேல ஆசை அப்படின்றதான் பிரயோஜயிதாவா பகவான் இருக்கான். ஏஷ ஏவ சாது கர்ம காரயதி எம் ஏபியா லோகேபியா உன்னிமீஷதி என்று இந்த பகவானே தான் ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து அவனை நல்ல காரியத்திலே மூட்டுகிறான். அதே போல ஏஷ ஏவ அசாது கர்ம காரயதி எம் ஏபியா லோகேபியா அதோ நிமீஷதி, ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து தன்னிடத்திலிருந்து விலக்குமாறு அவனை கீழே தள்ளுகிறான் அப்படின்னு ரெண்டுமே உபனிஷதானது சொல்றது. எப்படி அவன் வந்து இயக்குகிறான் ஜீவாத்மாவை என்றால், அந்த நிலையிலும் மறுபடியும் அவன் கை காலை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனுக்கு அப்படியே கோயிலுக்கு தூக்கிட்டு போய் பிரதட்சணம் பண்ண வச்சு தன்னுடைய திருவடியில சேர்த்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். என்ன பண்ணுவான் அப்படின்னா, அங்கேயும் அந்த நிலையிலும் ஆசையை கிளப்பி விடுவான். அதே போல கீழே தள்ளணும் அப்படின்னு எண்ணம் வந்தா கூட என்ன பண்ணுவான், அங்கேயும் மாட்டை அடிக்கிறதுக்கு அவனே கை காலெல்லாம் அவன் கண்ட்ரோல் பண்ணி மாட்டை அடிக்க வைக்க மாட்டான், ஆசையை கிளப்பி விட்டுடுவான். அந்த ஆசையை ஏன் கிளப்பி விடறான் அப்படின்னா, இவன் பல ஜென்மங்களை பகவான துவேஷிச்சிருப்பான். அப்படி இல்லை என்றால் பல ஜென்மங்களை பகவானுக்கு மிகவும் அனுகூலமாக இருப்பான். அந்த பல ஜென்மங்கள்ல சேர்ந்த அந்த நற்செயலுக்காக ஒரு பலனாக பகவான் என்ன பண்றான்னா, திடீர்னு இவனுக்கு தானே ஆசையை கிளப்பி விடுறான். அதுதான் பிரயோஜயித்திருத்தம். அதே போல தீமையிலையும் ஆசையை கிளப்பி விடுறான். ரெண்டு பிரயோஜயித்திருத்தம். அதாவது பொதுவா பிரயோஜயித்திருத்தம். இந்த பிரயோஜயித்திருத்தம் அப்படின்றத என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா, அப்பிரவிருத்தசிய பிரவர்த்தகத்துவம். இந்த ஜீவாத்மா தேமேன்னு சும்மா இருக்கான், செவனேன்னு சும்மா இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஆசையை கிளப்பி விடுறான் இல்லையா, அதுதான் பிரயோஜயித்திருத்தம் அப்படின்னு. அப்பிரவிருத்தசிய, அவன் பிரவிருத்தனாக இல்லை, அவன் ஒரு எஃபர்ட் எதுவுமே போடல. அப்பிரவிருத்தனா இருக்கக்கூடியவனை ஆசைய மூட்டி அவனை வந்து பிரவருத்தி பண்ணும்படி வைக்கிறான் இல்லையா, அதுதான் அப்பிரவிருத்தசிய பிரவர்த்தகத்துவம் பிரயோஜயித்திருத்தம். இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அனுமந்திருத்துவம். ரெண்டாவது நிலை பார்த்தோம் இல்லையா. அனுமந்திருத்துவம் அப்படின்றது என்னன்னா, பிரவருத்தசிய பிரவர்த்தகத்துவம். ஏற்கனவே ஜீவாத்மா பிரவருத்தனாக ஆயிட்டான், ஒரு எஃபர்ட் போட ஆரம்பிச்சுட்டான். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி எஃபர்ட் போட ஆரம்பிச்சான் அவன். பகவான் முதல்ல உதாசீனா இருக்கான், உடம்ப கொடுத்துட்டான், எதிரில் விஷயத்தை வைத்துட்டான், ஜீவாத்மாவுக்கு ஆசை வருது, அந்த ஆசைக்கு சேர ஃபர்ஸ்ட் எஃபர்ட் பிரதம பிரவருத்தி, ஃபர்ஸ்ட் எஃபர்ட் இவன் ஜீவாத்மா போட்டுட்டான். அப்ப இவன் போட்டுட்டான் இல்லையா, இறங்கிட்டான் இல்லையா அவன் எஃபர்ட்ல, அந்த எஃபர்ட் போட்ட ஜீவாத்மாவை மேலும் பிரவருத்தி செய்யும்படியாக பண்றான் இல்லையா, அதான் பிரவருத்தசிய பிரவர்த்தகத்துவம். அது அனுமந்திருத்துவம். பிரயோஜயித்திருத்தம் என்றது அப்பிரவருத்தசிய பிரவர்த்தகத்துவம். ஜீவாத்மா செவனேன்னு சும்மா இருக்கான், அப்பொழுது சரி இவன் வந்து இந்த செயலில இவனை தூண்டுவோம் அப்படின்னு ஆசையை கிளப்பி விடுறான் இல்லையா, அதுதான் அப்பிரவருத்தசிய பிரவர்த்தகத்துவம் பிரயோஜயித்திருத்தம் என்று. ஆக
இந்த நிலைகள்ல எல்லா நிலைகள்லயும் ஜீவாத்மாவுக்கு வந்து ஆசையை தூண்டி விட்டுட்டு பகவான் பண்றான் அப்படின்ற நிலைகள் எல்லாவற்றிலும் ஜீவாத்மாவுக்கு என்ன அம்சம் இருக்கு அப்படின்னா அந்த ஆசைக்கு சேர தான் நடந்து கொள்ளலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். அவனுக்கு அந்த சுவாதந்திரம் இருக்கு அப்படின்னு. அதே போல அந்த ஆசைய தடுத்து அதுபடி நடக்க வேண்டாம் அப்படின்னு நிவர்த்தியும் ஆகலாம். அந்த சக்தியும் ஜீவாத்மாவுக்கு இருக்கு. நம்ம ஆச்சாரியர்கள் ஒரு உதாரணம் காட்டுறார்கள். எப்படின்னா, எதிரில அன்னம் இருக்கு, பசியோட ஒருத்தன் இருக்கான், எதிரில அன்னம் இருக்கு, சாதம் இருக்கு. அந்த சோற்றை சாப்பிட வேண்டும் அப்படின்ற ஆசை கண்டிப்பா வரும். அதை இவன் சாப்பிடறதுக்கு போகலாம். ஆனா அதே நேரத்துல அந்த அன்னமானது விஷத்துடன் கூடினது, அங்க விஷமானது கலந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் இவன் நிவர்த்தி ஆவானா மாட்டானா? அதே போலதான் ஒரு விஷயத்துல ஆசை வந்துடுது, ஆனா அது தவறு அப்படின்னு தெரிந்த பிறகு அதுல இருந்து நிவர்த்தி செய்ய முடியும் இல்லையா? இதுதான் பகவான் எதிர்பார்க்கிறான் என்று நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொல்றார்கள். ஆக ஜீவாத்மா செய்யக்கூடிய அபராதம், இவன் செய்யக்கூடிய தவறு என்ன என்றால், இவன் ஆசைப்படுறான் இல்லையா, இது அவன் கண்ட்ரோல்லயே கிடையாதுன்னு ஸ்பஷ்டமா ஆச்சாரியெல்லாம் சொல்லிட்டான். நம்ம ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஆசை வருது இல்லையா, நம்ம கண்ட்ரோலே கிடையாது, எல்லாமே பூர்வ கர்மத்தினுடைய பயனாகத்தான். அதனாலதான் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துல ஆசை இருக்கு, இன்னொருத்தருக்கு அந்த விஷயத்துல ஆசை இல்லை. பூர்வ பயனாலதான் நமக்கு அந்தந்த விஷயத்துல ஆசையானது வருது. ஆனா இந்த ஆசைக்கு சேர நம்ம அடுத்த ஸ்டெப்பை வைக்கிறோமா இல்லையா அப்படின்றது நம்மளுடைய கையில தான் இருக்கு. எப்படி எதிரில் இருக்கக்கூடிய அன்னத்துல ஆசை வந்த பிறகு அதுல விஷம் கலந்து இருக்கே அப்படின்றதுனால நம்ம பின்வாங்குறோமோ, அதே போலதான் தவறான விஷயம் அப்படின்ற ஞானம் பெற்ற பிறகு அதுல இருந்து பின்வாங்க முடியுமே. நீ ஏன் பின்வாங்கல்ல அப்படின்றதுதான் நம்ம செய்யக்கூடிய பாபமாக கருதி பகவான் நமக்கு தண்டனையை கொடுக்கிறான். இதே போல இது தவறான விஷயத்துல. நல்ல விஷயத்துல இதே போலதான், நல்லதுன்னு தெரிஞ்ச பிறகு மேலும் ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரொசீட் பண்ணாம தேவையில்லாம பின்வாங்கினோமே என்றால் அதுவும் நம்ம பண்ணக்கூடிய தவறு தானே. அப்போ நம்ம மேற்கொண்டு அந்த நல்ல பாதையில நம்ம போக முடியாம நம்மளே தடை பண்ணிக்கிறோம் அப்படின்றதுதான் அர்த்தமாயிடும். ஆக நம்ம இடத்துல எம்பெருமான் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அந்தந்த ஆசையை அப்பப்போ கொடுப்பான் எம்பெருமான். அதனால நமக்கே தோணும், நான் பாட்டு ஒழுங்கா தானே இருந்தேன், திடீர்னு விபரீதமான ஆசை வருதே ஏன் அப்படின்னா, அதுதான் இந்த நிலைகள் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அனாதி காலமா இருக்கக்கூடிய பாப்பத்தினால திடீர்னு விஷய சன்னிதாபனம் ஏற்படும். அந்த விஷய சன்னிதாபனம் ஏற்படுறதுனால தன்னுடைய உடம்புல வந்து விகாரம், அந்த சுபாவத்தினால ஒரு ஆசையானது வரலாம், ஒண்ணும் பண்ண முடியாது. அதே போலதான் திடீர்னு பகவானா அனாதி காலத்துல ஏதோ ஒரு பாகவத அவதாரம் பட்டிருக்கும் அப்படின்னு வச்சுப்போமே, நம்ம நினைச்சுட்டு போனால பட்டப்பட்ட திருமண் கவசாதின்னு இருக்கேன், எனக்கு ஏன் ஆசை வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அனாதி காலத்துல ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருப்போம். அதுக்கு சேர பகவான் இப்ப வந்து சரி பிரயோஜகிதாவா இருந்து, சரி நீங்க வந்து இந்த மாதிரி போகலாமே அப்படின்ற மாதிரி அவன் தள்ளிவிட்ட பார்த்தா கூட நம்ம எப்படி சுதாரிச்சுக்கணும்? சரி தவறான ஆசை வந்து இருக்கு, இந்த ஆசையின் வழியில நான் போகக்கூடாது அப்படின்னும், அதே போல நமக்கே ஏதாவது ஒரு நல்ல ஆசை வரலாம், அந்த ஆசையை நாம் கண்டினியூ பண்ண வேண்டும். ஆஹா, அதுல வந்து பிரதம பிரவருத்தி ஃபர்ஸ்ட் எஃபர்ட் போட்டுருணும். இதுல நல்ல ஆசையில ஃபர்ஸ்ட் எஃபர்ட் போட்டுருணும். தவறான ஆசையில அந்த ஆசையை நம்ம கட்டுப்படுத்திக்கணும். இதுதான் நாம் செய்ய வேண்டியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதான் அந்த பராயத்தாதிகரணம் அப்படின்ற அதனுடைய பகுலமான நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது இங்க சுத பிரகாஷிக்கைய அடியொற்றி. ஆக ஜீவாத்மா சுதந்திரமாக தான் இயங்குறான். எப்படி சுதந்திரமாக இயங்குறான் அப்படின்னா, தன்னுடைய ஆசைக்கு சேர என்ன வேணுமோ பண்றான் அந்த ஜீவாத்மா. ஆனால் அந்த ஆசைன்றது இருக்கு இல்லையா, அது இவன் கண்ட்ரோல்லே கிடையாது. அப்பப்போ இவன் அந்த ஆசைகள் வந்துதான் இருக்கும், அது இவன் கண்ட்ரோல்லே இருக்காது. அந்த ஆசைக்கு சேர நடக்கிறதோ இல்லாட்டி பின்வாங்கிறதோ அது இவன் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால இவன் சுதந்திரம் தான். அதே போல பகவான் அன்றி ஒரு புல்லும் அசையாது அப்படின்றதுக்கும் சேர பகவானுடைய கண்ட்ரோல்ல தான் இவன் ஜீவாத்மா இருக்கான் என்பதையும் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ஒரு சேர காட்டினார்கள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.